குக் வித் கோமாளியில சுஜிதா அவங்க பண்ண இளநீர் கொத்துக்கறி அண்ட் தேங்காய் பால் சாதம் பார்க்கலாமா? கொத்துக்கறி பண்றதுக்கு தேங்காய் எண்ணெய், நெய், கொஞ்சம் மசாலா பொருட்கள், கூடவே பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், புதினா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 100 கிராம் சிக்கனை லைட்டா பல்ஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகு தூள், 1/4 கப் இளநீர், இளநீரோட வழுக்கையும் சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கடைசியா கொத்தமல்லி சேர்த்துட்டீங்கன்னா கொத்துக்கறி சூப்பரா ரெடி. அடுத்து தேங்காய் பால் சாதத்துக்கு 1 கப் அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இப்போ எண்ணெய், நெய், மசாலா பொருட்கள், முந்திரி, வெங்காயம், புதினா, பூண்டு, பச்சை மிளகாய், 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தேங்காய் பால், உப்பு சேர்த்துட்டு கரெக்டா 2 விசில் விட்டீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. கொத்துக்கறி காரசாரமா இருந்துச்சு. அந்த இளநீரோட ஸ்வீட் டச் அங்க இங்கன்னு வந்துச்சுங்க. இதோட தேங்காய் பால் சாதமும் சேர்த்து சாப்பிட்டா செம்ம காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.